இன்றைக்கி டே 4 நான் எந்த பிளேஸ் விசிட் பண்ண போகிறேன்னா ஹைதராபாத்தோட ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்பவே வைபான ஒரு பிளேஸ் தான் லூமினி பார்க். வேகிங் போல் இன்றைக்கும் இங்கே சென்னை கூட்டமாக தான் இருக்கும். உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லூமினி பார்க் தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், சரி கேம்ஸு லைட்டிங் ஷோஸு இங்கே வந்து 7:15 மேலே வந்து லேசர் ஷோவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலேஜ் பசங்களாம் இங்கே இருப்பாங்க. வீக் டேஸஸ்லும் சரி வீக்கெண்ட்ஸ்லும் சரி அந்த காலேஜ் பசங்களை வந்து இங்கே ட்ரிப்பு கூப்பிட்டு வருவாங்க. ஈவினிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டும் சரி இந்த இடத்துக்கு வந்து ஒரு காலேஜாக ஒரு பேட்சாக இங்கே வந்து ட்ரிப் கூப்பிட்டு வருவாங்க. ஹைதராபாத்தில் இது ரொம்பவே ஃபேமஸான அண்ட் இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே இருக்க மற்ற கேம்ஸை நம்ம தனித்தனியாக பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பிளேஸில் சில யூனிக்கான ஷாப்பிங் பிளேஸஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே கிட்ஸுக்குமே ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. வந்து உங்களை தத்துவமாக வரைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கான சார்ஜஸ் என்னங்க இந்த போர்டில் இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு மெயினாக இந்த போட்டிங் ரைடும் புத்தா ஸ்டாச்சுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு பர்சனுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஸ்டாச்சு அங்கே தெரியும், அந்த ரெட் கலர் சிம்பிள் தெரியுதுல்ல, அதுதான் வந்து ஸ்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ இந்த கேட் வழியாக போயிட்டு அந்த ஸ்டாச்சுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ போட் இங்கே இருக்குது, இங்கேயுமே போட்ஸ் இருக்குது. இந்த 2 போட் வழியாக நம்ம அங்கே போகிறோம். நம்ம டிக்கெட் எடுத்துட்டு லைனுக்கு வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து அந்த புத்தா ஸ்டாச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே ரெட் கலரில் சின்னதாக தெரியுதா, இப்போ நம்ம போட் வழியாக போக போகிறோம். நமக்கான போட் வந்துடுச்சு. நம்ம இப்போ புத்தா ஸ்டாச்சுக்கு போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிளேஸில் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி இங்கே வர நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நியூ பேட்சஸ் தான் வருவாங்கள்ல, அவங்கள வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கு இங்கே இருக்க ஒரு பிளேஸை விசிட் பண்ணும்போது அதில் மெயினாக இந்த பிளேஸுக்கு அதிகமாக கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவை சுற்றி வந்து ஒரு 5-6 டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. பிர்லா மந்திர் அண்ட் பேலசஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து புத்தா ஸ்டாச்சு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இந்த ஒரு இடத்த சுற்றியே வந்து இருக்கும். மெயினாக வந்து இங்கே நைட் டைமில் வந்து லேசர் ஷோ நிறைய நடக்கும். ப்ளஸ் நம்ம இங்கே இப்போ வந்திருக்க பார்க்லேயே வந்து லேசர் ஷோ வந்து 7:15 ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச நான் அதையுமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட் ரைட் போகலாம். ஓகே, இங்கே வந்து சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் தராங்க. இப்போ நான் இதை போட போகிறேன். ஒரு வழியாக போராடி லைஃப் ஜாக்கெட்டை போட்டேன். பாருங்க, ஆல்ரெடி அங்கே 2 போட் இருக்குது. 2 போட் ஃபுல்லாக பீப்புள்ஸ் இருக்காங்க. அண்ட் புத்தா ஸ்டாச்சுலையுமே வந்து நிறைய பீப்புள்ஸ் அங்கே இன்னுமே இருக்காங்க. போட்டு வந்து புத்தா ஸ்டாச்சு ரீச் ஆயிடுச்சு. பீப்புள்ஸ்னால் ஆல்ரெடி செம்ம வைப்பில் இருக்காங்க. நம்மளும் இப்போ இந்த வைப்போட மிக்ஸ் ஆகலாம். ஸோ ஃபைனலி நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணி வந்து புத்தா ஸ்டாச்சுவை ரீச் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ ஈவினிங் டைமில் வந்தேன். க்ரௌட் அப்போ பெருசாக இல்லை. பட் ஆனால் இப்போ இங்கே நைட் டைமில் இந்த லைட்டிங்க்கு செம்ம க்ரௌடு, செம்ம வைபாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் டைமில் வந்ததுனால அந்த சிலையில் இருக்க சில டீட்டெயிலிங் விஷயங்களை வந்து கேமராவில் மேலே கவர் பண்ண முடியும். கீழே அந்த பேஸ்மெண்ட்டில் சுற்றியுமே நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அது மேலே தான் அந்த புத்தா ஸ்டாச்சுமே இருக்கும். பட் என்னால் வந்து இந்த லைட்டிங்கில் இந்த நைட்டில் வந்து என்னால் அதை சரியாக கவர் பண்ண முடியும். எல்லாமே வந்து இங்கே பிக்சர்ஸ் அந்த வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா க்ரியேட்டிவான ஃபோட்டோ ஷூட்ஸ் பார்க்கலாம், க்ரியேட்டிவான போசஸ்லாம் பார்க்கலாம். ஃபன்னாக நிறைய பேர் போசஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ மறுபடியுமே வந்து இந்த புத்தா ஸ்டாச்சுவை சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் வர போகிறேன். ஸோ இது சம்திங் இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் இது நல்லா இருக்கும். இது நான் கிட்ட போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். ஓகே, இங்கே பாருங்க, எல்லாருமே ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. புத்தா ஸ்டாச்சுக்கு பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே ஒரு போட்டுமே வந்து எம்டியாக தான் இருக்குது. என்னோட ஷேடோ அதில் திருப்பி பாருங்க. சிலையில் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இங்கே இருங்க எல்லாம் வைப் பண்ணி அதையும் பார்த்துட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டு வந்துடுச்சு, ரிட்டர்ன் ரூமுக்கு போகலாம்.
கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, லாங்குவேஜும் தெரியாது. போட்டிங் ரைட்லாம் முடிச்சுட்டு புத்தா ஸ்டாச்சு விசிட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு லாங்குவேஜ் தெரியாத கூட்டத்தில் மாட்டிக்கிட்டேன். Oh my God. ஒரு லாங்குவேஜ் தெரியாத கூட்டத்தில் மாட்டினா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும்ன்றது இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். மேபி உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் சில சமயத்தில், இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் போட் கூட நீங்கள் போகலாம். இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. டே 4 எண்ட்ல நீ நம்ம லூமினி பார்க்கை சுற்றி பார்த்தோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. போட் ரைட் அண்ட் லேசர் லைட் ஷோலாம் பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்பவுமே சரி இப்போவுமே சரி மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாகவும் தான் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தான் இன்றைக்கி ஆக்குப்பை பண்ணி ஃபுல் வைபோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஓரளவுக்கு நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் கவர் பண்ணேன். மீதி இடத்துல வந்து நானுமே வந்து சுற்றி பார்க்கவும் அந்த வியூஸ் என்ஜாய் பண்ணவும் போயிட்டேன். ஸோ இதோட டே 4 எண்ட் ஆகிடு. இப்போ நான் போய் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு டே 5 ஜிம்மில் பார்க்கலாம். ஓகே, பாய். போகும்போது என்னால் சரியாக கவர் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இடமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது.